ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த பெல்டெக்ஸ் வேலெட்டில் இருக்கக்கூடிய போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஆர்ஓஐ நான் மூவ் பண்ணி வச்ச இந்த காயினை 2400 காயின் நான் மூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2400 காயினை நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்த மாதிரியே ஜியோடெஸ்க்கு கொண்டு வந்து நான் விற்க போகிறேன். அது எப்படின்னு பார்ப்போம், வாங்க அதை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எம்இஎக்ஸி குளோபலுக்கு கொண்டு போனோம். அதை எப்படி கொண்டு போனான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அதுக்கு நம்ம எம்இஎக்ஸி குளோபல்லேருந்து நம்ம அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வரணும், பெல்டெக்ஸ் அட்ரஸை. அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த எம்இஎக்ஸி இதில் டெபாசிட் போய்ட்டு ஆன்சைன் டெபாசிட்டு பெல்டெக்ஸ் இந்த அட்ரஸை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டேன். இப்போ திரும்ப அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் 2400 காயின்னு மூவ் பண்ணுறேன். சென்ட் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆகுது. கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட்டட் ஆகிடுச்சு. அங்கே ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு அங்கே வந்துடும். வாங்க அங்கே போய் பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் கூட இல்லை, இங்கே வந்துருச்சு பாருங்கள். டெபாசிட் வந்து ப்ராசஸிங் ஆகிடுச்சு. 2400 பிடிஎக்ஸு எம்இஎக்ஸி குளோபலில். இந்த பாருங்கள், எக்ஸ்பெக்டட் டைம் 5 நிமிஷத்தில் ஆயிரும். இப்போ பாருங்கள், அதிலே வந்து 2 ப்ராசஸ் ஆகிடுச்சு. 9:15 ஆகுது. எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 9:19க்குலாம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான். டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம இதை எப்படி யூஎஸ்டிடியை விற்று பாருங்கள். 214 யூஎஸ்டிடி வந்துச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரேட் ஆப்ஷனில் போயிட்டு பிடிஎக்ஸ் இருக்குது, இதில் செல் ஆப்ஷன் போகணும். போயிட்டு விற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 0.08862 அந்த ரேட்டில் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த 553 ரேட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து இதை ட்ரேடிங் வியூ ஆப்பில் போய் காமிக்கிறேன். இந்த ட்ரேடிங் வியூ ஆப்பில் இந்த பாருங்கள், பிடிஎக்ஸ் வந்து இந்த ரேட்டில் இருக்குது. இது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சரிங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ இந்த இண்டிகேட்டரில் என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ளூ லைன் வந்து எல்லோ லைனை கிராஸ் பண்ண போகுது. அப்போ நான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 15 நிமிஷத்தில் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 15 நிமிஷத்தில் இந்த காயின் ரேட்டு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி கூடுதுன்னு பார்த்துட்டு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நான் வெயிட் பண்ணி போடுறேன். அதை இந்த வீடியோலேயே நான் போட்டுடுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், 0.08862 இருக்குது. நான் விற்க போகும்போது என்ன ரேட் இருக்குன்னு அதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வித்தியாசம் வராது. நீங்கள் பாருங்கள், ஸ்பாட் இதில் போய் எம்இஎக்ஸியில் போயிட்டு இப்போ லிமிட்டில் இருக்கும். இப்போ இந்த ப்ரைஸ் இருக்குது. நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் விற்றுடலாம். மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ இருக்கக்கூடிய காயின் டோட்டல் காயினை நம்ம விற்றோம்னா இவ்வளோ வரும். $214 வரும். இருங்க, இப்போ அப்படியே செல் பண்ணிடலாம். செல் பண்ணியாச்சு. செல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வேலெட்டில் போய் பார்த்துக்கலாம். நம்மளுடைய வேலெட்டில் பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடியாக இருக்குது. பாருங்கள், ஸ்பாட்டை போய் டச் பண்ணி பார்த்தோம்னா யூஎஸ்டிடியாக வந்துருச்சு. உடனே நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் விற்றோம்னா உடனே வந்து விற்றுரும். இப்போ இந்த இந்த $214 $214 நம்ம வந்து இதில் மூவ் பண்ணுவோம், ஜியோடெஸ்க்கு மூவ் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நம்ம ஜியோடெஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜியோடெஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டேஷ்போர்டு போயிட்டு இந்த யூஎஸ்டிடி இருக்குது பார்த்திங்கன்னா, யூஎஸ்டிடியை டெபாசிட்டு பிஎஸ்சி நெட்வொர்க்கு இந்த அட்ரஸை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போகணும். இங்கே வித்ட்ரா ஆப்ஷன் போய்ட்டு
யூஎஸ்டிடி பண்ணி ஆன் செயின் வித்ட்ரால் போய்ட்டு இங்கே இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சு. செலக்ட் நெட்வொர்க்கு பிஎஸ்சி. பாருங்கள், ஃபீஸ் வந்து 0 ஃபீஸு. இங்கே வந்து நம்ம $214 நம்ம கொடுத்துக்கலாம். யூஎஸ்டிடி கன்ஃபார்ம் கொடுத்துட வேண்டியது. ஜியோடெஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது ஜியோடெஸ் வந்துச்சு. கன்ஃபார்ம் வித்ட்ரால் கொடுத்துடலாம். பாஸ்கி கேட்கும், நம்மளுடைய பாஸ்கி. அது கொடுத்ததுக்கப்புறம் ஓகே ப்ராசஸிங் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அங்கே போயிடும். அதுவும் இப்போ காமிச்சிடறேன் பாருங்கள். ப்ராசஸிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், வித்ட்ரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஜியோடெஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். அங்கேயும் பாருங்கள், ஜியோடெஸ் மெசேஜ் வந்துருச்சு. ஜியோடெஸ் பாருங்கள், கிரெடிட்டட் வந்துருச்சு. பாருங்கள் 214 சாரி, இங்கே பாருங்கள் நம்ம போட்ட 214 வந்துருச்சு. ஆல்ரெடி என்கிட்ட இருந்து 0.75 அதை சேர்ந்து அது காட்டுது. கரெக்டுங்களா? இப்போ இதை நம்ம செல் பண்ணி இந்தியன் மணியாக ஆக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடு போயிடணும். ட்ரேடு போயிட்டு யூஎஸ்டிடி 93 ரூபா இப்போ போயிட்டுருக்கு. இதை இப்போ செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு செல் பண்ணுறதுக்கு நம்ம டோட்டல் 214 யூஎஸ்டிடியை செல் பண்ண போகிறோம். என்ன ப்ரைஸ்னால் 93, ஒரு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 92.8, ஒரு 2 பைசா குறைச்சிக்கலாம். அப்படி போடும்போது 19,849 ரூபா செல் ஆகும். பாருங்கள், செல் பண்ணுறேன். செல் பண்ண கேட்குது. அக்செப்ட் கொடுத்துடலாம். செல் பண்ணியாச்சு. அது வந்து நம்ம நம்மளுடைய ஆர்டர் வந்து க்யூர் நிற்கிது. இந்த க்யூர் நிற்கிறது செல் ஆகிடுச்சுன்னா நம்ம அமௌண்ட் வந்து நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் அதை எப்படின்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம 92.80 ரூபா நம்ம விற்றோம். உடனே மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்கி 92.41 வந்துருச்சு. அதனால் ஓப்பன் ஆர்டரில் இருக்குது. இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் சீக்கிரம் விற்கணுன்றதுக்காக இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கேன்சல் ஆர்டர் பண்ணிட்டோம்னா அக்செப்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். அது கேன்சல் ஆயிரும். இப்போ திரும்ப இதை செல்லு போயிட்டு பாருங்கள், திரும்ப அதே குவான்டிட்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம யூஎஸ்டிடி குவான்டிட்டி வந்து 214 விற்றுடலாம். இந்தியனார் வந்து கொஞ்சம் குறைச்சே கொடுப்போம், அப்போ தான் சீக்கிரம் செல் ஆகும். 92.20 கொடுப்போம். கொடுத்தோம்னா 19,730 ரூபா வரும் நமக்கு. இப்போ செல் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். செல் பார்ப்போம். பாருங்கள், கவர்மெண்ட் ஃபீஸெல்லாம் எடுத்துருவாங்க. அதுலேயும் செல் பண்ணிடலாம். இப்போ செல் ஆகி இந்தியன் அமௌண்ட்டாகவே வந்துடுச்சு நம்ம குறைச்சி கொடுத்தனால. பாருங்கள், அதை நான் போய் காமிக்க பாருங்கள். என் டேஷ்போர்டில் பாருங்கள், அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது. டோட்டல் பேலன்ஸ் வந்து 20,485 ரூபா இருக்குது. பாருங்கள், அவைலபிள் பேலன்ஸ் வந்து 19,531 ரூபா இருக்குது. இதை நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். இப்போ இந்த வித்ட்ராலில் போயிட்டு பாருங்கள், என்னோடய வித்ட்ரால் வந்து அவைலபிள் பேலன்ஸ் 19,531 இருக்கா. இப்போ இதை நான் என்னுடைய பாருங்கள் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டு, என்னுடைய அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஈக்விட்டஸ் பேங்க்னு. அது வந்து இந்த ஜியோடெஸ் அவங்க சென்ட் பண்ணுற ஃப்ரம் அக்கௌண்ட் வந்து ஈக்விட்டஸாக இருக்கும். என்னது வந்து இது தான் பாருங்கள், ஸ்டேட் பேங்க் தான். இப்போ நான் இதை 19,500 ரூபா நான் கொடுக்குறேன்னு வைங்க, வித்ட்ரால் கொடுக்குறேன். மொபைல் ஓடிபி வரும், வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சு. 260340 சப்மிட் கொடுத்துருவோம். ஓகே, சப்மிட் கொடுத்தாச்சு. என் அக்கௌண்ட்டுக்கும் வந்திருக்கும். இருங்க, நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், வித்ட்ரால் ஆயிடுச்சு. என் அக்கௌண்ட்டில் செக் பண்ணலாம், இருங்க.
என்னோடய இன்டர்நெட் பேங்கிங்கில் போய் நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் அதை லாகின் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணியிருக்கேன். இதில் லாஸ்ட்டு 10 ட்ரான்சாக்ஷன் பார்க்குறேன். பாருங்கள், பாருங்கள் டேட் டைம் பாருங்கள். இப்போ தான் பண்ணியிருக்கேன். 28 செப்டம்பர் பாருங்கள், 19,500. நாங்கள் 19,500 தான் நான் 19,500 நான் இதில் பண்ணது. இந்த 19,500 கிரெடிட் ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரூஃபு. ஒரு சில நேரம் பேங்க்கில் மெசேஜ் வராது. இந்த டைம் எனக்கு மெசேஜ் வரல பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டுக்கு என்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், ஈக்விட்டிஸ் பேங்க்னு. நல்லா பார்த்துக்குங்க. என்னுடைய பேங்க்கு இன்டர்நெட் பேங்கிங் தான் லாகின் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேவிங் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் அந்த கேட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க, ஈக்விட்டிஸ் பேங்க். இந்த ஈக்விட்டிஸ் பேங்க்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கிறது ஸ்டேட் பேங்க். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். இது எல்லாமே லைவ் ரெக்கார்டு தான். எல்லாமே எதையுமே நான் மார்பிங் பண்ணலை, ஏமாற்றலை. எல்லாமே நீங்களும் பண்ணலாம். நான் பண்ணுற விஷயம் நீங்களும் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.